இந்தியாவை தாண்டி சீனாவுடன் நெருங்கிய உறவை பேணுவாரா இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க? இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரப்பூர்வ விஜயமாக இன்று சீனா சென்றுள்ளார். வரும் 17ஆம் தேதி வரை அவர் அங்கு தங்கியிருப்பார் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. சீன அதிபர் ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் இந்த விஜயம் அமைந்திருப்பதாக சீன வெளிவிவகார அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் கூறுகின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் சீன விஜயத்தை இந்தியா மிகவும் எச்சரிக்கையுடன் அவதானிக்கும் என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். சீனாவுக்கு அவர் பயணம் செய்வது என்பது வழமையானது. இலங்கையை பொறுத்தவரை எந்தவொரு ஜனாதிபதியும் பதவியேற்றவுடன் அண்டை நாடுகளான இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பயணிப்பார்கள். முதலில் இந்தியாவுக்குத்தான் பயணிப்பார்கள், அதன் பின்னர் சீனாவுக்கு செல்வார்கள் என்கின்றார்கள் அரசியல் ஆய்வாளர்கள். இலங்கைக்கு எப்போதும் சீனாவுடன் உறவு இருக்கின்றது. ஆனால் இலங்கையில் இந்தியாவை மீறி சீனாவினால் எதுவும் செய்ய முடியாது. இந்த பயணத்தின் போது முதலீடுகள் மற்றும் பொருளாதார உதவிகள் பற்றித்தான் பேசப் போகின்றார்கள் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். நிச்சயமாக இந்த பயணத்தில் இந்தியாவுக்கு அல்லது அமெரிக்காவுக்கு எதிரான விடயங்களை பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை. ஆனால் அந்த விடயங்களில் சீனா அழுத்தங்களை கொடுத்தாலும் ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, சந்திரிகா போன்றோர் இந்த விடயத்தில் எவ்வாறான முறையை கையாண்டார்களோ அதே முறையைத்தான் அனுரகுமார திசாநாயக்காவும் கையாள்வார். இந்த பயணம் பெரிய தாக்கத்தை செலுத்தாது, குறிப்பாக இலங்கைக்கான உதவிகளைத்தான் கொண்டு வரும் என்று கூறுகின்றார்கள். ஆனால் இந்தோ பசிபிக் போட்டியால் இந்தியா இந்த பயணத்தை மிகவும் எச்சரிக்கையாக பார்ப்பதாக சிங்கள ஊடகங்கள் தெரிவிக்கின்றது. இந்தியா எச்சரிக்கையுடன் இருக்கும், எனினும் அளவுக்கு அதிகமான எச்சரிக்கையுடன் இருக்கும் என சொல்ல முடியாது என்று அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்திய விஜயத்தை விடவும் மிகவும் ஒரு எதிர்பார்ப்புடனும் உற்சாகத்துடனும் அனுரகுமார சீனாவுக்கு போகின்றார். இந்திய விஜயத்தை விடவும் அதிகளவான நன்மைகள் கிடைக்கும் என்பது அனுரகுமாரின் நம்பிக்கையாக காணப்படுகின்றது என கூறுகின்றார்கள் அரசியல் ஆய்வாளர்கள். ஏனென்றால் சீனாவுடன் இவர்கள் மிக நீண்ட காலமாக நெருக்கமாக செயற்பட்டு வருகின்றார்கள். இந்த விஜயத்துக்கு பிறகு நிறைய உதவிகள் சீனாவிடம் இருந்து பெற்றுக் கொள்வார்கள். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த விஜயத்துக்கு பிறகு அவர் பிராந்திய ரீதியான சில ராஜதந்திர சவால்களையும் நிச்சயம் எதிர்கொள்வார். ஏனென்றால் அவர் இப்போது சீனாவுக்கு சென்று அவர் கொடுக்க போகின்ற வாக்குறுதிகள் பிராந்திய ரீதியிலான சில எதிர்வினைகளை ஏற்படுத்த போகின்றது. குறிப்பாக சீன கப்பல்கள் இலங்கைக்கு வருவதில் கடந்த காலங்களில் இருந்த பிரச்சினை இந்த விஜயத்தின் பின்னர் அந்த ஆராய்ச்சி கப்பல்கள் இங்கு வருவதற்கு சீனாவுக்கு வசதியான வகையில் அமைந்துவிடும் என்பதுதான் மிக முக்கியமான கருத்தாக இருக்கின்றது என்கின்றார்கள். இந்தியாவின் முதலீடுகள் இலங்கையில் மீள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன என்று கூறும் அவர்கள், அதானியின் காற்றலை மின் உற்பத்தி திட்டம் மீள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. சீனா தற்போது அதே போன்ற சில வலுசக்தி ஒப்பந்தங்களையும் செய்வதற்கு காத்திருக்கின்றது. இந்தியாவின் ஒப்பந்தங்களை ஒத்ததான விடயங்களை சீனாவுக்கு வழங்குவதாக உறுதி வழங்கிவிட்டால் நிச்சயமாக பிராந்திய ரீதியிலான முருகல் நிலையை ஏற்படுத்தும் என்கின்றார்கள் அரசியல் அவதானிகள். இலங்கை ஜனாதிபதி தம்முடன் நெருங்கி பழகுகின்றார் என்ற தோற்றப்பாட்டை உலகுக்கு வெளிப்படுத்த சீனா முயற்சித்து வருவதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். எனவே இந்த விஜயத்தை அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா போன்ற நாடுகள் கூர்மையாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றது என்று கூறலாம்.